ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. டயர்ட் ஆயிடுச்சுப்பா. ஸ்டெப்பு போட்டு போட்டு. ஆமா, 95வது அந்த ஆஸ்கர் விருது விழா மேடையில இந்த நாட்டு பாடல் பாடவும் செய்யப்பட்டு, அதே மாதிரி இந்த பாட்டுக்கு நடனமும் வந்து ஆடினாங்க. தீபிகா படுகோன் வந்து இந்த பாட்டு பாட போறாங்க, நடனம் ஆட போறாங்க, இந்த ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்பவே ஒரு மாதிரி கூஸ் மூமெண்டா தான் இருந்தது. அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம தெலுங்கு பாடல் பாடப்பட்டது நல்ல விஷயம் தானே. ஆமா, இந்தியால இருந்து ஒரு பாட்டு வந்து அங்க போய் அந்த மேடையில பாடும்போது எல்லாரும் வந்து ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நல்லா அந்த 2 பேருமே செம்ம எனர்ஜியா வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், நம்மளால சின்ன ஸ்டெப்பே வந்து போட முடியல. முழு பாடலும் வந்து போடுறது, பிரேக்கே எல்லாம் மாறது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த பாடலுக்கு வந்து ஆஸ்கர் விருது வந்து கிடைச்சிருக்கு. அந்த பாடலுக்கு இசையமைச்ச கீரவாணிக்கும், அதே மாதிரி இந்த பாடலை எழுதிய சந்திரபோஸுக்கும் வந்து அந்த ஆஸ்கர் மேடையில விருது கொடுக்கப்பட்டது. ராஜமௌழி கடைசியில வந்து பயங்கரமா அப்படியே ஆஸ்கர் திருவிழான்னு அப்படியே உட்கார்ந்து இருந்தவர் சேர்ல இருந்து அப்படியே குதிச்சு எழுந்தாரு. அவங்க வந்து அந்த டீமுக்கு வந்து வாழ்த்த சொல்லிக்கலாம். ஒரு பக்கம் அது விவாதமாகவும் ஆயிட்டு இருக்கு. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அப்படிங்கிற பிரிவுல வந்து கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கே, எப்படி இதுக்கு மட்டும் கிடைச்சிருக்குங்கிறதுக்கான விவாதங்கள் இருந்தா கூட சோசியல் மீடியால எதை பத்தி வேணாலும் பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க. பேசிக்கிட்டே தான் அங்கீகாரம் கிடைச்சிருச்சுல, அந்த பாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குதுல அந்த பாட்டு கேட்கும்போது. அதனால அந்த டீமுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்தோம்னா இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆவண குறும்படத்துக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த முதுமலை ஊட்டி ஏரியாக்கள்ல வந்து எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திகியும் ப்ரொடியூசர் குனித் மோங்கா ரெண்டு பேருமே பெண்கள். அவங்க 2 பேரும் வந்து அந்த விருதை வாங்கிக்கிட்டாங்க. ஆமா, இந்த ஆவணப்படம் வந்து தமிழ்ல தான் நெட்ஃபிளிக்ஸ்ல இதாச்சு. அதை தான் வந்து அவங்க அனுப்பி இப்ப ஆஸ்கர் வந்து வென்றிருக்கு. நம்ம தமிழர்கள் எல்லாமே ஒரு பெரிய பெருமை. பொம்மன் பெல்லி அப்படிங்கிற பழங்குடி தம்பதியை பத்தி தான் அந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. அவங்க 2 பேருமே வந்து அந்த குட்டி யானை வந்து வளர்ப்பாங்க. ஆமா, வளர்ப்பாங்க. இன்னைக்கு அந்த விருது அறிவிச்ச சமயத்துல கூட அவர் வந்து அந்த பொம்மன் இருக்காருல்ல, அவர் வந்து தர்மபுரி மாவட்டத்துல 2 தாயை இழந்த யானைகளை ஒரு யானை கூட்டத்தோட சேர்க்கிற பணியில தான் இருந்திருக்காரு. அது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். அந்த விருது வரும்போது கூட அவர் அந்த பணியில தான் இருந்திருக்காரு. இந்த தம்பதிகள் நிறைய யானைகளை வந்து வளர்த்துருக்காங்க. அதுல 2 யானைகளை பத்தின அந்த டாக்குமெண்ட்ரி அதுல இருந்தது. ஆமா, இந்த மொத்த பேருக்கு வந்து வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறந்த இயக்குனர் பல்வேறு பிரிவுகள் அந்த படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, விருது வாங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எடப்பாடி பழனிசாமி சனிக்கிழமை சிவகங்கை போயிருந்தாரு. மதுரையில போய் ஃபைட்ல இருந்து இறங்குறப்பவே 7:30 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க வந்து அமமுக பிரமுகர் ராஜேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி ஒரு பஸ்ல கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்படி போறப்ப ராஜேஸ்வரன் வந்து எடப்பாடிக்கு எதிராக கோஷமிட, உடனே எடப்பாடியுடைய பாதுகாவலர் கிருஷ்ணன்கிறவர் மொபைலை பறிக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு பிறகு ராஜேஸ்வரன் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காரு, என்னை மிரட்டினாங்க, என் செல்போன் வந்து பறிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி மேல கொலை வழக்கு முயற்சி கூட பதியப்பட்டிருக்கு. அவர் மேல மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், அவருடைய உதவியாளர் கிருஷ்ணன், அப்புறம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய மகன் அரவிந்தன், ஆமா, எம்எல்ஏ செந்தில்நாதன், எல்லாரும் மேலேயும் வந்து 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ராஜேஸ்வரன் வந்து விமான நிலையத்தை தொட்டு வெளியே வரும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து தாக்குனதா சொல்லப்படுது. சில வீடியோக்களும் வந்தது, அவரை அடிக்கிற மாதிரி, அவரோட சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்க மாதிரியான வீடியோக்கள் வந்தது. அதை ஆதாரமா வச்சு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த பஸ்ல வரப்ப ராஜேஸ்வரன் கத்துனார்ல, அதுக்காக வந்து ஆர்வி உதயகுமார் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க அவர் மேலே வந்து 2 வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆமா, அந்த அமமுக நிர்வாகி ராஜேஸ்வரன் மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஆனா இது திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்றதா சொன்னாங்க. விசாரிச்சிருக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன பிளைட்ல போறாரு, எங்க இறங்குறாரு, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அமமுக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அதிமுக தரப்புல இருக்கு. அதற்காக தான் வந்து சென்னையிலயும் மதுரையிலயும் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம், எடப்பாடியார் மேலேயே நீங்க கொலை வழக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கண்டிக்கிற வகையில நீங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. குறிப்பா வந்து மதுரையில அதை பெரிய அளவுல நடத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த தென் மாநிலங்கள்ல இருக்க முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஓபிஎஸ்க்கும் அமமுகவுக்கும் தான் ஆதரவா நிப்பாங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அங்க நாங்க அதிமுகல இருந்து போராட்டம் நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பாலாம் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. ஆக்சுவலி செல்லூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், இதுக்கு எடப்பாடி கிட்டே வந்து இப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சுன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆனா கொலை முயற்சி வழக்கெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு படி தாண்டி ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு புழுவுக்கு கூட தீங்கி நினைக்காத ஒரு மனிதர்
அவரை போய் பஸ்ல போறோம் அப்படி திட்டுனா மத்த யாரா இருந்தாலும் கோபப்பட்டு இருப்பாங்க. அப்போ கூட பாருங்க சிரிச்சுக்கிட்டே நிதானமா இருக்காரு அப்படின்னு. ஒரு பாஷா அப்படியே கம்பத்துல கட்டி வைக்கிறவ அப்படியே வந்து பாஷா பாரு பாஷா பாருட்டு. இதுல இன்னொன்னு சொன்னாரு செல்லூர் ராஜு, ஜெயலலிதாவோட மறுபதிப்பு தான் இவராம் எடப்பாடி பழனிசாமியா. இவர் இன்னொன்னு ராஜன் செல்லப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, டஃப் ஃபைட் போயிட்டு இருக்காங்க மூணு பேருக்கும். டஃப் ஃபைட். அம்மாவால அடையாளம் காணப்பட்டவர் தான் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா அவங்க ஜெயலலிதா இருந்த டைம்ல இவர் ஒரு ஓரத்துல நிப்பாரு, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தாரு. ஒருவேளை சின்னம்மாவை தான் அப்படி அம்மான்னு சொல்லிட்டாரா, அவர் அவங்க தானே இந்த ஒரு அடையாளம் காட்டினாங்க வெளி உலகத்துக்கு. மொத்தத்துல ஜெயலலிதா பாணிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. இப்படிதான் மாறி மாறி புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஜெயலலிதா இருந்தப்ப அமைச்சர்கள் எல்லாமே. ஆமா, யாருக்குள்ள அந்த போட்டியே இருக்கும்ல, யார் அதிகமா கூவுறது. இன்னைக்கு இவங்க ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா ஆடி போயிட்டேன் நானு. என்னவா இப்படி கூவுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூறீங்களே. அவங்க இருந்த போது உங்கள சில பேரையாவது எங்களுக்கு தெரியும். அதாவது எடப்பாடிய கூட தெரியாது, செல்லூர் ராஜு எல்லாம் அப்பவே கூட உங்களை தெரியுமே, நீங்களே இப்படி கூவுறீங்களேங்கிற மாதிரிதான் பாத்துட்டு. என்ன பண்றது, எல்லாம் காலாசீர கோலம் தான். இன்னைக்கு பாருங்க அந்த உயர் நீதிமன்றத்துல வழக்கு வந்திருக்கு. ஓபிஎஸ் தரப்பு போட்டிருந்தாங்களே, அந்த பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் செல்லாதுன்னு போட்டிருந்தாங்களே. சரி, உயர்நீதிமன்றம் என்ன கேள்விக்கிட்டு இருக்கோம், ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி காலாவதி ஆயிடுச்சா இல்லையா சொல்லி அனுப்புங்கப்பான்னு இருக்காங்க அப்படின்னு பதில் தர சொல்லியிருக்காங்க. ஒத்தி வச்சிருக்காங்க வழக்கையும். எடப்பாடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மனுவே காலாவதி ஆயிடுச்சுங்க அவர் போட்டதே, ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, இன்னுமா இந்த மனுவை விசாரிக்கிறீங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சுங்க, என்னங்க திருப்பி ஆரம்பத்துல இருந்து வரீங்கிற மாதிரி இவங்க டீல் பண்றாங்க. ஆமா, மொத்தத்துல அந்த அதிமுக பஞ்சாயத்துங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குது. அன்னைக்கே உச்ச நீதிமன்றத்திலே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எங்க திடீர்னு கமா போட ஆரம்பிக்கிறாங்கன்னே தெரியல இந்த கோஷ்டிங்க. ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போராட்டம் வழக்குன்னு ஒரு பக்கம் வேற போயிட்டு இருக்குல்ல. ஆமா, இந்த வழக்கு பத்தி பேசும்போது சீமான் மேலையும் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அன்னைக்கே ஷோல சொல்லியிருந்தோம். பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் ஹிந்தி வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிற சீமான் மீது ஏன் வழக்கு போடலன்னு கேள்வி எழுப்பியிருந்தார்ல. அதில் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அந்த கருங்கல்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தேச ஒற்றுமைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற பிரிவு உட்பட 3 பிரிவுகளில் வந்து வழக்கு. ஏற்கனவே அதே காவல் நிலையத்தில் வந்து அருந்ததிய சமூக மக்களை வந்து தவறாக பேசிட்டாருன்னு 3 வழக்குகள் இருக்குது. இப்போ இந்த வழக்கம் சேர்ந்துருக்கு, இந்த 3 வழக்குகளும். இப்போ 3 + 3 6 ஆயிடுச்சு அவருக்கு. 6 பிரிவில் வழக்கு இருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து குறவன் குறத்தி அந்த நடனத்துக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்காங்க. பல அந்த திருவிழாக்கள்லையும் இந்த நடனம் வந்து ஆடப்படுது, அது வந்து ஆபாசமாக மாறுது, பலரை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி குறவன் குறத்தி நடனத்தை வந்து தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்காங்க. நீங்க திருப்புலார் படத்துல இருக்கிற நாட்டு பாடல்லாம் வந்து நடனம் ஆடலாம். ஆக்சுவலி அது அப்படிதான் இருக்கு, ரொம்ப ஆபாசமா போய்கிட்டு இருக்கு. கோவில் திருவிழாக்கள்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு மேல அது ரொம்ப ஆபாசமா போயிட்டு நல்ல விஷயம் தான் அதெல்லாம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த விளையாட்டு பாடலை பத்தி சொல்றப்ப விழுப்புரத்துல கபடி போட்டி நடத்திருக்காங்க திமுக சார்பாக. இந்த ஸ்டாலினுடைய 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கபடி போட்டி நடத்தப்பட்டிருக்கு. அதுல தயாநிதி மாறன் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, கௌதம சிகாமணி 4 நாள் மிருகிட்டே போயிட்டு இருக்காரு, ஒய்ஃப் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கோத்து விட்டுட்டு, இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் வச்சுக்கலாமாலாம் கேட்டிருந்தாங்க. பட் வந்து இப்ப வேணாம், அப்படிலாம் வச்சுக்கிட்டோம்னா திருப்பி என்னுடைய இடைத்தேர்தல் வந்துட போகுதுன்னு சொன்ன உடனே பயங்கர சிரிப்பலை. அங்க கபடி போட்டி வச்சுக்கலாமா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்? யோசிச்சு பாருங்க, கபடி போட்டிலாம் அவரே சொல்லியிருக்காரு இடைத்தேர்தல் வந்துட போகுதுன்னு. அப்ப என்ன அர்த்தம், நிறைய செலவெல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க, இன்னும் அதுல இருந்து நாங்க மீண்டே வரல, திருப்பி என்னுடைய தேர்தல் எல்லாம் பட்ஜெட்ல இல்லப்பாங்கிற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு. காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, தன்பாலின ஈர்ப்பு வந்து சட்டவிரோதம் அல்ல, அது குற்றச்செயல் அல்ல அப்படின்னு சொல்லி 2018 உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு வழக்குல தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து எங்களுக்கு இந்த குடும்ப அமைப்புப்படி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல இப்ப சிக்கல் எழுந்திருக்கு. ஏன்னா மத்திய அரசு அதுல போய் வந்து இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என்ன அந்த வழக்கு அப்படின்னா, தன்பாலின ஈர்ப்பாளர்களையும் வந்து அந்த சிறப்பு திருமண சட்டத்துல வந்து சேர்த்துக்கணும், பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில வழக்குகள் வந்து மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்துல இருந்தது. அந்த விசாரணை எல்லாம் இப்ப மத்திய அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அமைப்புங்கிறது வந்து இந்திய இதுபடி வந்து ஆண் பெண் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இதை தான் நாங்கள் குடும்பமாக வந்து அங்கீகரிக்க முடியும். தன்பாலின ஈர்ப்புங்கிறது வந்து சட்டவிரோதமானது இல்லைன்னா கூட அதை வந்து இந்த குடும்ப சட்டத்துக்குள்ளே இணைக்க முடியாது, நாங்கள் அங்கீகரிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தன்பாலின ஈர்ப்பாளர்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி
ஏற்படுத்தியிருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் மேல அவங்க வந்து ஒரு கோபத்துல தான் வந்து இருக்காங்க. வரும் நாட்கள் அது எப்படினாலும் வந்து வெடிக்கலாம். ராகுல் காந்தி லண்டன்ல போய் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை அப்படின்லாம் பேசுனது வந்து இங்க இருக்கிற பிஜேபி காரங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. தொடர்ந்து ராகுல் காந்தி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சைடுல என்ன சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. பிஜேபி சைட்ல இருந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கூட எடுத்த உடனே அதை தான் பேசினாங்க. ராகுல் காந்தி வந்து இந்தியாவோட மாண்பையே கெடுத்துட்டாரு வெளிநாட்டுல போய், லண்டன்ல போய் பேசக்கூடிய விஷயமா இதுன்னு சொல்லி அங்க ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல் உள்ளிட்ட எல்லா எம்பிக்களுமே கொந்தளிச்சிட்டாங்க. அவர் பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்கணும், அவர் மேல விசாரணையும் நடத்தணும்லாம் வலியுறுத்தினாங்க. இந்த பக்கம் வந்து அங்கே இவங்க எதிர்கட்சியினரும் வந்து நீங்க அதானியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, அதானி விவகாரத்தை பேசுங்கன்னு பல்வேறு பிரச்சனைகளை அவங்களும் ஏற்படுத்த ஒரு அமளி உண்டாகி அவையே ஒத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்குதான் அந்த 2வது கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது. அந்த 2வது அமர்வு பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச 1 மணி நேரம் கூட முடியல. அதுக்குள்ள பயங்கர அமுழுத்தி மொழி ஆகி போய் நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு, நீ இதை பத்தி பேச விடு, நான் இதை பத்தி பேசிய தீர்வுன்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக ஒண்ணுமே பேசாம ஒத்தி வச்சுட்டாங்க. ஏப்ரல் 6 வரை நடக்க போது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனா எதிர்கட்சிகள் தொடர்ந்து அதானியை பத்தி நாங்க கேள்வி எழுப்புவோம், அந்த விவகாரத்துல நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்கிற வரையும் நாங்க குரல் கொடுப்போம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பிஜேபி பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும், எப்படி லண்டன்ல போய் பேசலான்ட்டு. அதுக்குதான் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா, இவரு பிரதமர் மோடி வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனா போனாரு, அப்ப நான் இந்தியாவுல பிறந்ததுக்கே வெக்கப்படுறேன்லாம் பேசினாரு, அதுவும் சைனால போய் பேசினாரு அவரு. அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு, அதே மாதிரி சவுத் கொரியால போய் பேசியிருக்காரு. சவுத் கொரியாலையும் போயிட்டு பல இந்தியர்கள் வந்து இங்க பிறந்துட்டமே இது ஒரு பாவம்னா நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப நாடு மாறிட்டு இருக்குன்னு பேசிருக்கீங்க. இந்த அளவுக்கு மோடியே பேசியிருக்காரு, அப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் சப்போர்ட் பண்றாரு, கேட்டிருக்காரு. ராகுல் காந்தி கூட ஜனநாயகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டோன் இருந்துச்சு. பட் பிரதமர் மோடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில பிறந்ததே நான் பாவம்னு நினைக்கிறேன், பல இந்தியர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சைனால போய் பேசுறது ஏற்புடையதா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்கறாங்க. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா இருக்காருல்ல, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நாங்க வந்து உங்களோட இந்த பாலிசிகள் திட்டங்களை தான் நாங்க கேள்வி எழுப்புறோம், ஆனா வந்து நாட்டையே அவமானப்படுத்திட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்காதீங்க, நீங்க வந்து வெறும் பிரதமர் தான், நீங்க தான் இந்த நாடே, நீங்க தான் கடவுளே அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு சொல்றாங்க. ஆனா மோடி வந்து நேற்று மோடியே அதை பத்தி பேசியிருந்தாரு. அந்த கர்நாடகாவுக்கு போனார்ல, அங்க வந்து ஏகபோக வரவேற்பு, ஃபுல்லா பூவை தூவிக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து இந்த பூ தூவுறதுக்கு தான் 40% கமிஷன் வாங்குறீங்க போல, அவ்வளவு பூ வாங்கிட்டு வந்து தூவுறீங்களேன்ட்டு அவரும் வந்து அதை திரும்பலாம் எடுத்து தூக்கிட்டு இருந்தாரு. மோடி தொங்கிட்டே வருவார்ல வெளியே கை காட்டிட்டு, திரும்பலாம் எடுத்து போட்டாரு. ஃபுல்லா பூ தான், அவர் தலையில இருந்து அந்த கார் ஃபுல்லா பூ. அதை ஒருத்தர் தொடச்சி விட்டுக்கிட்டே வர வந்தாரு, டிரைவருக்கு தெரியணும்ட்டு. அப்படியே பேரணியா வந்து அந்த மாண்டியா பகுதியில் பேசினவர் என்ன சொன்னார்னா, லண்டன்ல போய் நம்ம ஜனநாயகத்தை வந்து கேள்வி எழுப்புறது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. அதுக்குதான் காங்கிரஸ்ல இருந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ வந்து நாடாளுமன்றத்திலயும் அதானி விவகாரத்திலயும் இல்ல, கர்நாடகால தான் இருக்கு. இப்ப அவங்களுடைய உயிர் வந்து கர்நாடகால தான் இருக்கு. வாரம் கர்நாடகாவுக்கு 2 ட்ரிப் போட்டுறாரு பிரதமர் மோடி. ஆமா, தென் மாநிலத்துல இருக்குது அது ஒண்ணுதான், அதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு இதுலதான் இருக்காங்க. அங்க வந்து 2 பேரும் ஃபுல் ஸ்விங்ல, அமித்ஷா, மோடி, நட்டா. ஆக்சுவலி நாட்டு வந்து 2 பேர் தான் நாங்க, பட் அங்க வந்து 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து வாரம் போய் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அகிலேஷ் யாதவ் வந்து வீடியோ வெளியிட அது வைரல் ஆயிருக்கு. ஆமா, என்ன வீடியோனா, 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறாரு அனிருத் சிங் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் வாரணாசியில வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கதா சொல்லப்படுது. அந்த வீடியோ வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூபி காவல்துறை, இது 2 வருஷம் பழைய வீடியோ இருந்தா கூட இது சீரியஸான விஷயம் அப்படிங்கிறதுனால நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா, யோகி ஆதித்யநாத் அரசுல வந்து இந்த கிரைம் நடக்கிறதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, இப்போ இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலேயும் அந்த புல்டோசர் நடவடிக்கை பாயுமா அப்படின்னு தான் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்போ வந்து பார்ப்போம், நடவடிக்கை எடுப்போன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க, யூபி போலீஸ். அப்படியே கர்நாடகா இல்லை, இப்போ அங்கே போயிட்டோம்ல யூபி, தெலுங்கானா வந்தோம்னா அங்கே கவிதா வந்து திரும்ப வந்துட்டாங்க. அந்த விசாரணை முடிஞ்சு கைது செய்யப்படலை, 16ஆம் தேதி திரும்ப வந்து ஆஜராகுங்க அமலாக்கத்துறையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தெலுங்கானாவுக்கு வந்துட்டாங்க. தெலுங்கானாவில் என்னன்னா, நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க, பை பை மோடி, வெல்கம் மோடி அப்படின்லாம் போட்டு. அந்த பேனரில் எப்படின்னா, வேற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு போயிருப்பாங்கல்ல, ஹிமந்தா பிஸ்வா,
அப்புறம் வந்து சுவேந்து அதிகாரி, இந்த மாதிரியான ஆட்களோட போட்டோ வச்சு ஒரு விளம்பரம் வரும்ல, அந்த சோப்பு தூள் விளம்பரம் ஒண்ணு. ஆமா, வாஷிங் பவுடர் நிர்மா. ஆமா, வாஷிங் பவுடர் நிர்மா அது ஒண்ணு. அந்த வாஷிங் பவுடர் நிர்மா ஒண்ணு. அதுல வந்து எல்லாரோட தலையும் அந்த ஒரு சின்ன பொண்ணு வருவாங்கல்ல, அவங்களுக்கு பதிலா வச்சு வெல்கம் டு அமித்ஷான்னு வச்சுட்டாங்க. இன்னொரு இது என்னன்னா, சோப்பு தூள் விளம்பரம் அப்படி சட்டையை அழுக்கெல்லாம் கரையை தேய்ச்சி போகும்ல, அது மாதிரி ரைடுன்னு போட்டு ஃபர்ஸ்ட் வெள்ளையா இருக்கு சட்டை, அவங்க சட்டையில அந்த ரைடு வந்தோன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு அவங்க காவியா மாறிடுறாங்க. காவியா மாறிட்டா அந்த வழக்கு வராது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அந்த கட்சிக்கு தாவனாங்கல்ல, ஜோதிராதித்ய சிந்தியா அந்த மாதிரியான ஆட்களை போட்டு அவங்க மேல இருந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே பேனர்ல கவிதாவையும் போட்டு அவங்க மேல அந்த ரைடு வருது, ஆனா திரும்பியும் அதே கலர்ல இருக்காங்க, நாங்க மாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பேனர் வச்சு. நல்லா கிரியேட்டிவ் யோசிக்கிறாங்களா இல்லையா? ஆமா, பிஆர்எஸ் கட்சி, இந்த கர்நாடகா காங்கிரஸ் எல்லாம் வந்து கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. ஒண்ணும் இல்லப்பா, ஒரே விழாக்களா இருக்காங்க, டெய்லி ஒரு டிராமா நடக்குது. இன்னைக்கு பண்ணாங்களா போர் அடிக்குதுங்க. கிரியேட்டிவா இன்னைக்கு அதிமுக பண்ணாங்க. என்ன போராட்டம் போராட்டம், அதான் கிரியேட்டிவ். கூட துன்பம் விளைவிக்காத எடப்பாடி கிரியேட்டிவா? அதுதான் இவங்களோட கிரியேட்டிவ். ஓகே, அங்க ஆக்சுவலி இப்ப ஒரு தரவு வந்திருக்கு. உலக நாடுகள்லயே அந்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, பெரிய பணக்கார தலைவர் யாருன்னா புதின் தான் அப்படின்னு வந்து கொரில்லா வெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரிசர்ச்லாம் பண்ணி வெளியிட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் வெளியிட்டாங்கங்கிறது தெரியல. அதில் அந்த சைட்டை போய் பார்க்கும்போது 70 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து புதின் வச்சிருக்காரு. அவர் தான் உலகத்திலேயே பணக்கார அரசியல்வாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தங்கத்தினால வைரத்தினால மாலையே கட்டி விடுறாரு. இது ஒரு இது போதுமா இல்லையா? ஆமா, ரகசிய காதலி அலீனாக்காக கட்டியிருந்தாருன்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம். ஆமா. 2வது இடத்துல யார் இருக்கான்னா ப்ளூம்பர்க், மைக்கேல் ப்ளூம்பர்க். இவர் வந்து நியூயார்க்கோட மேயரா இருக்காரு. இன்னும் சில அமைப்புகள் இது மாதிரி ஆய்வு நடத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ளூம்பர்க் தான் நம்பர் 1, புதின் நம்பர் 2 தான் சொல்றாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, யார் நம்பர் 1 நம்பர் 2. நம்ம தலைவர் எங்க இருக்காரு? நம்ம தலைவர்லாம் இல்ல அந்த லிஸ்ட்ல டாப் 20ல இல்ல. 20வது இடத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப்பே இருக்காரு. ஓகே, அவருக்கு பதிலா தான் அவரோட நண்பர் வச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா, அவர் தான் நண்பர் தான் பின்னாடி போயிட்டாரு. நண்பர் பின்னாடி முன்னாடி தானே இருந்தாரு. ஆமா, முன்னாடி தான். அவர் இருந்தா என்ன, நண்பர் இருந்தா என்ன. தமிழ்நாட்டுல இன்னொரு சாமியார் உருவாயிருக்காங்க, முத்தச்சாமியார். ஆமா, டிக்டாக் சாமியார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பேரு கீதா. கிருஷ்ணகிரியில இல்ல, அந்த போச்சம்பள்ளி அந்த பகுதியில தான் அவங்க வந்து ஒரு பெரிய பல இடங்களை வளைச்சு போட்டு அங்க கோயில்லாம் கட்டிட்டு நான் தான் அம்மன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் முத்தச்சாமியார்னு சொல்றாங்கன்னா, யாராவது அருள்வாக்கு கேட்க இளைஞர்கள் வந்தாங்கன்னா முத்தத்தாலே அருள்வாக்கு பண்ணி கண்ணத்தோட கண்ணம் வச்சு அந்த சாமியார் முத்தம் கொடுக்க அந்த இளைஞர்கள் அந்த வலையில விழ சில இளைஞர்கள் வீட்டுக்கு தெரியாம அந்த சாமியார்கிட்ட ஐக்கியம் இருக்காங்க. அங்க வந்து ஐயோ நம்ம பையன் என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் வந்து அம்மனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடியோ வெளியிட, ஆஹா நம்ம பையன் தான் அம்மன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் வந்து அங்க அந்த மகனை எடுத்துட்டு பிரிக்க, அது நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்ல, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இவங்க அந்த பையன் வீட்டு சார்பா பாமக நிர்வாகி ஒருத்தர் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேசியிருக்காரு. அவரையே ஒரு அற விட்டுருக்காங்க அந்த பெண் சாமியார். அவர் கூட அந்த சீடர் வந்து ஒரு படி மேல போய் அங்கிருந்து எஸ்ஐயே அரைஞ்சிட்டாரு. அதனால வந்து 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சது மட்டும் இல்லாம அப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, நான் காப்பாத்துறேன் உங்களன்ட்டு. அந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அசோக் அப்படிங்கிறவர் வந்து, நான் விட மாட்டேன், அவங்களை கோர்ட்ல கூட்டிட்டு போக விட மாட்டேன், கார்ல இருந்து இறக்கி படுத்தவர் நாங்க ஏத்திடுவோம் எந்திரிச்சு ஓடுங்கன்னு அவர் ஓடிட்டாரு. ஓடினதுக்கு அப்புறம் இப்ப கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க. இப்ப முத்தச்சாமியார் வந்து ஜெயில் கம்பிக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிற தகவல் வெளியேந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்படி எல்லாம் வந்து மக்கள் ஏமாறாங்கன்னு பாருங்க. ஆமா, பார்த்தாலே தெரியுது பக்கா 420 அப்படின்னு. ஆமா, டிக்டாக் பண்ணி ஏதோ ஃபேமஸ் ஆகி கடைசியில சாமியார் ஆகி ஒரு ஆசிரமம் கட்டி. இல்ல, எல்லாருக்குமே வந்து துன்பங்கள்லாம் இருக்குப்பா. துன்பங்களுக்கு ஏதாவது நம்ம பிடிச்சி ஒரு கயிறு கட்டி அது கயிறு கடிச்சு அது மேலே இல்லாமன்னு தான் பாக்குறாங்க. அதை வந்து இந்த மாதிரி சில சாமியார்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுக்கு விழிப்புணர்வு தேவை. அதனால செய்திகள்லாம் நம்ம சொல்றோம். ஆமா, எழுது பரீட்சை நல்லா எழுதியிருக்கேன்னு எழுது அப்படிங்கிறாங்க. +2 எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பல காலமாக நாம நம்பி ஏமாந்த வார்த்தை, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். 4 குடும்ப உறுப்பினர் உள்ள வீட்டிற்கு மட்டுமே தெரியும். கோழிக்கு 2 கால்கள் மட்டுமே இருப்பதினால் ஏற்படும் வலி. லெக் பீஸ் கிடைக்கிறதுல. யாரா நீ, அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டா, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு 50K லைக் வாங்கியிருக்கேன்னு ரெஸ்யூம்ல எழுதி வச்சிருக்க. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு யாருக்கு விருது கொடுக்கலாம்?
விருது யாரு? எடப்பாடி வந்து அவர் போராட்டத்தை நடத்திடணும், நம்ம ஆளுங்களை வச்சு மதுரையில பிரம்மாண்டமா நடத்தணும்னு நடத்திருக்காருல்ல. மண்புழுவும் கொடுத்துடலாமா? மண்புழுவா? ஓஹோ, மண்புழுவும் குனிஞ்சு போகும். பட் புழுவுக்கு ஒப்பிட்டு இருக்காரு ஆர்பி உதயகுமார். ஓஹோ, அவரே ஒரு உள்குத்து வச்சுதான் ஒப்பிடுறாரா? ஓகே, பட் ஆனா என்னன்னா எடப்பாடியை விட இன்னைக்கு வந்து கர்நாடகா போக்கஸ் வச்சிருக்காங்க 2 நண்பர்கள். ஆமா, அதானியை பத்தி பேச சொன்னா பேசவே மாட்டாங்க. நாடாளுமன்றத்தை நீ முடக்கிருக்காங்க, அதனால 2 நண்பர்கள் கொடுத்துடலாம். யார்? நாட்டு அதானி மோடியா? மோடி அமித்ஷா. அமித்ஷாப்பா. ஓகே ஓகே, அவங்க தானப்பா ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஆமா, ட்ரெண்ட்ல இருக்காங்க. கர்நாடகா தான் இருக்காங்க. சிபிஐக்கும் அமலாக்கத்துறைக்கும் ஓவர் டைம் ஜாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. எவ்வளவு வேலைகள் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, பல வேலைகள் இருக்கு. அதுக்கு இடையில கூட அந்த கர்நாடகா விடாம வந்து பாத்துட்டு போறாங்க. ஆமா, அதனால நாட்டு 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 போடு, ஆடி போடு, ஒரு சுப்னி போடு, திரும்ப ஆடி பார்ப்போம். வளர்ச்சிரும் போல இருக்கு. கால் வலிக்குது. போதும், அந்த விருதை வந்து அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.